தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முதல் சூட்டிலேயே மயங்கிய சிறுவன், தாய் வழங்கிய பகிரங்க வாக்குமூலம். அல்லிப்பட்டி சிறுவன் மரணத்திற்கு முழு காரணம் இவர்களே, சட்டத்திரணி ஸ்ரீகாந்தா சீற்றம். சுமந்திரன் மீது கஜேந்திரகுமார் பகிரங்க குற்றச்சாட்டு. வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் உருவாகும் சாத்தியம், கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. கற்பிக்க வந்த இடத்தில் கைவரிசை காட்டிய ஆசிரியர், 59 லட்சம் மோசடி. 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதல், சிறுவன் பரிதாப மரணம். கனடாவை உலுக்கிய துப்பாக்கி சூட்டு சம்பவம், கொலையாளி தொடர்பில் பகீர் தகவல். தொடர்பின விரிவான செய்திகள். அல்லிப்பட்டி பகுதியில் வைத்து காவல்துறையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவன் அருள்பயசின் தாயார் துப்பாக்கி சூடு தொடர்பில் சில விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற சிறுவனின் இறுதிக்கிரியையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தனது மகனுக்கு வெள்ளை மோட்டார் சைக்கிளில் நின்ற காவல்துறையினருக்கு இடையேதான் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அவர்களுடன் பிரச்சினைப்பட்டு சென்ற வேளை ஜீப்பில் வந்த காவல்துறையினராலேயே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. ஜீப்பில் வந்த காவல்துறையினருக்கும் தமக்கும் இடையே எந்தவிதமான பிரச்சினைகளும் இல்லை. வாகனத்தை நிறுத்திய பின்னரே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. இன்று எமது வீட்டிற்கு வந்த காவல்துறையினர் போராட்டம் செய்ய வேண்டாம் என்று மறித்தனர். காவல்துறையினர் காட்டிய இடத்திலேயே புதைகுழி வெட்டி எனது மகனின் சடலத்தை புதைத்துள்ளோம். அந்த இடத்தில் கிடங்கு வெட்டிய வேளை தண்ணீர் வந்தது. அந்த இடத்திலேயே புதைத்துள்ளோம். எனது மகன் மீது துப்பாக்கி சூடு மேற்கொண்டது 1:30 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 5:30 மணிக்கே அவரது சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஒரு இடத்தில் வைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. ஆனால் வேறொரு இடத்தில் சடலம் இழுத்து செல்லப்பட்டு போடப்பட்டது. எனது மகனோடு சென்ற 2 கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை சித்திரவதை செய்துள்ளார்கள். அவர்களின் உடற்பகுதியில் அடிக்காயங்கள் உள்ளன. கஞ்சா வழக்கு மற்றும் வேறு வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்ய போவதாக மிரட்டினார்களாம். முதல் சூட்டிலேயே அவர் மயங்கியதாக கூட இருந்தவர்கள் கூறுகின்றனர். அதன் பின்னரே ஏனைய துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றுள்ளன. இது திட்டமிட்ட ஒரு கொலை. எனவே இதற்கொரு சரியான முடிவெடுத்து எனது பிள்ளையை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த சிறுவனின் மரணத்திற்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் அல்லிப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் காவல்துறையினரின் கண்மூடித்தனமான மற்றும் பொறுப்பற்ற நடவடிக்கையிலாலேயே நிகழ்ந்துள்ளதென்று தமிழ் தேசிய கட்சியின் தலைவரான சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். இந்த உயிரிழப்பிற்கு காவல்துறையினரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, அல்லைப்பட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அந்த சிறுவன் சந்தேகத்திற்கிடமான வகையில் வாகனத்தை செலுத்தி சென்றிருந்தாலும் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதற்கு காவல்துறையினருக்கு எவ்விதமான சட்ட அதிகாரமும் இல்லை. ஒரு வாகனத்தை நிறுத்த வேண்டிய தேவை காவல்துறையினருக்கு ஏற்பட்டிருப்பின் அவர்கள் வாகனத்தின் சக்கரங்களை நோக்கி மட்டுமே துப்பாக்கி சூடு நடத்தியிருக்க வேண்டும். அதை விடுத்து ஒரு உயிரை பறிக்கும் வகையில் செயற்பட்டது கண்டிக்கத்தக்கது. இந்த துயரமான மரணம் குறித்து முழுமையான மற்றும் நடுநிலையான விசாரணைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். ஒரு சிறுவனின் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினர் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்விற்காக தமிழ் கட்சிகளை ஓரணியில் திரட்டும் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் முயற்சியை தடுக்கும் நோக்கம் எமக்கில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய பேரவை எதிர்வரும் 15ஆம் தேதி சிவில் அமைப்புகளுடன் நடத்தவுள்ள சந்திப்பால் சுவிஸ் தூதரகத்தின் 19ஆம் தேதி முயற்சி கைவிடப்பட்டதா என நான் தூதரகத்திடம் வினவினேன்.
ஆனால் சந்திப்பு குறித்து செய்தி ஊடகங்களில் வெளியானதால் அதன் இரகசியத்தன்மை பாதிக்கப்படலாம் என கருதியே தமிழ் கட்சிகள் தரப்பில் தயக்கம் காட்டப்பட்டதே தவிர இதில் தமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என தூதரகம் விளக்கமளித்துள்ளது. எனவே கோரிக்கையின் பேரிலேயே சுவிஸ் தூதரகம் இந்த முயற்சியை முன்னெடுப்பதாக கூறப்படும் தகவல் முற்றிலும் பொய்யானது. உண்மையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கேட்டுக்கொண்டமைக்கு இணங்கவே இச்சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. 15ஆம் திகதி நாம் நடத்தவுள்ள சந்திப்பை குழப்புவதற்காகவே தமிழரசுக் கட்சியினர் இத்தகைய வதந்திகளை பரப்புவதாக நான் சந்தேகிக்கின்றேன். அரசு தற்போது ஏக்கியராட்சிய அரசியலமைப்பை தமிழர்களுக்கு தேர்வாக திணிக்க முயன்று வருகிறது. நாடாளுமன்றத்திலே அவர்களுக்குள்ள பலத்தை பயன்படுத்தி இதனை நிறைவேற்ற முடியும். 2029ஆம் ஆண்டுக்குள் புதிய அரசமைப்பு நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது. தமிழர்களின் ஆதரவுடன் ஒற்றையாட்சி அரசமைப்பு ஏற்கப்பட்டால் அதன் பின்னர் தமிழர்களுக்கு இனப்பிரச்சினை ஒன்று இருப்பதாக சர்வதேசத்திடமும் முறையிடக்கூட முடியாத நிலை ஏற்படும். இந்த சதியை முறியடிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென்றார். வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு மேற்காக எதிர்வரும் 19ஆம் திகதி தாளமுகம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் 22ஆம் திகதி இலங்கையின் கிழக்கு கரையை அண்மிக்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியற்றுறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், தற்போது வடக்கு மாகாணத்திற்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 15ஆம் திகதி குறைவடையும். கிழக்கு மாகாணத்திற்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 16, 17ஆம் திகதிகளில் ஒரு சில இடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டாலும் பின்னர் 18ஆம் திகதி முதல் பல இடங்களுக்கு பரவலடையும். எதிர்வரும் 20ஆம் திகதி முதல் கிடைக்கவிருக்கும் மழையை சிறுபோக விதப்பிற்கான மழையாக கருதினால் எங்கள் குளங்களின் நீரை சிறுபோகத்திற்காக உச்சளவில் பயன்படுத்த முடியும். உருவாகவிருக்கும் தாளமுக்கம் காரணமாக எதிர்வரும் 21ஆம் திகதி முதல் கிழக்கு வடக்கு தெற்கு கடற்பகுதிகளில் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் எதிர்வரும் 21ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என தெரிவித்துள்ளார். களுத்துறை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்பு நடாத்துவதற்காக வந்து 2 பெண்களிடம் 59 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை மோசடி செய்த ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் வகுப்புகளுக்காக வீடுகளுக்கு சென்று அங்கிருந்து பெண்களை ஏமாற்றி நகைகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஒப்படைக்காது மோசடி செய்த 31 வயதுடைய ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அளுத்கம கனீகம பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர் வீடுகளுக்கு சென்று மாணவர்களுக்கு கற்பிக்கும் வேளையில் தமக்கு அவசர பண தேவை இருப்பதாக கூறி பெண்களிடம் நகைகளை பெற்றுள்ளார். அளுத்கம கழுவா மோதர பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய பெண்ணொருவர் தனது சகோதரரின் பிள்ளைக்கு கற்பிக்க வந்த இந்த ஆசிரியரிடம் கடந்த 2025 மார்ச் மாதம் 41 லட்சம் ரூபாய் பெறுமதியான 12.5 பவுன் தங்க நகைகளை வழங்கியுள்ளார். ஒரு மாதத்தில் திருப்பித் தருவதாக கூறி வாங்கிய நகைகளை அவர் மீண்டும் ஒப்படைக்கவில்லை என குறிப்பிடப்படுகிறது. மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய மற்றொரு பெண் தனது சகோதரனின் பிள்ளைக்கு கற்பிக்க வந்தவரிடம் 2024 நவம்பர் மாதம் 19 லட்சம் ரூபாய் பெறுமதியான 6.5 பவுன் நகைகளை வழங்கியுள்ளார். அவருக்கும் அந்த நகைகள் மீண்டும் கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்ட 2 பெண்களும் வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய களுத்துறை விசேட குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹொரணை தல்ஹஹவில சாலையில் உள்ள மெடெல்ல முல்லாஹீன பகுதியில் நேற்று 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் மோதிய விபத்தில் 17 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹொரணை தலைமையக காவல்துறையினர் தெரிவித்தனர். திக்னேபுர எண் 65 முனகம பகுதியைச் சேர்ந்த ரத்நாயக்க முதியன் சிலாகே திலுஷா பிரசாந்த் என்பவரே உயிரிழந்துள்ளார். தல்ஹஹவிலிருந்து ஹொரணை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து முன்னோக்கி உருண்டு தொலைபேசி கம்பத்தில் மோதியதில் அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த மோட்டார் சைக்கிளில் மோதிய மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பெண்களும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இறந்தவர் மற்றொரு மோட்டார் சைக்கிளின் ஓட்டுநர் என்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது.
கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியான டம்ளர் ரிட்ஜ் நகரில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த கோரமான துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒரு ஆசிரியர் மற்றும் 5 மாணவர்கள் உட்பட மொத்தம் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் முழு நாட்டையுமே உலுக்கியுள்ளது. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க பிரதமர் மார்கானி விரைவில் அங்கு நேரில் செல்லவுள்ளார். இந்நிலையில் கொலையாளி தொடர்பில் பகீர் தகவல்கள் போலீசார் வெளியிட்டுள்ளனர். போலீஸ் தகவலின்படி 18 வயதான ஜெஸ்ஸி வான் ரூட்சேலர் என்ற இளம்பெண் முதலில் தனது வீட்டிலேயே தனது தாய் மற்றும் வளர்ப்பு சகோதரரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளார். அதன் பிறகு உள்ளூர் பள்ளிக்கு சென்று அங்கிருந்த ஒரு ஆசிரியர் மற்றும் 5 இளம் மாணவர்களை சுட்டுக் கொன்ற அவர் இறுதியில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். ஜெஸ்லி கடந்த 6 ஆண்டுகளாக திருநங்கையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் என்பதும் அவர் கடுமையான மனநல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.